ஸோ ஹாய் சிலகுடி, வெல்கம் பேக் டு விகேஸ் கேமிங். இன்றைக்கி வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர். பார்த்தீங்கன்னா சக்ரவுடு மோடு தாங்க. சரி, வந்து நம்மளும் வந்து விளையாடலான்னு வந்துட்டேன். இது பற்றியே முன்னே 2 கேம்லேயே போட்டிருக்கோம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனு, இன்னொன்று வந்து இந்த லைவ் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா சக்ரோடு வந்து ஃபுல்லாக விளையாடிட்டு வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் எப்படி விளையாட சொன்னோன்னா நான் விளையாடிடுவேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லோட் ஆகுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்டேட் கொடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் ஆல்ரெடி விளையாண்டுனே அப்படியேண்டா அப்டேட் கொடுக்க சொல்கிறீங்க? சரி, இன்னும் புதுசாக அப்டேட் பண்ணுறானுங்க. பண்ணிட்டோம் நல்லா தான். நமக்கு புதுசாக நிறைய கொடுத்துருக்காங்க சில குட்டீஸ். ஓகே, அண்ட் இனி யாரும் செலக்ட் பண்ணாமல் இருக்கீங்க அம்மா இந்த வீடியோக்குள்ள இருக்கப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நேற்று பற்றி என்னால் வீடியோ போட முடியல, வெரி சாரி. நான் வந்து நேற்று போகணும் தான் பார்த்தேன். வீட்டில் வந்து டைம் கிடைக்கல, நான் கொஞ்சம் பர்சனலாக ஒர்க்காக இருந்தேன். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்துச்சு. அது ரீசெண்ட் தான் நான் போஸ்டே கொடுத்துருப்பேன். ஸோ ஓகே, இனி யாரும் செலக்ட் பண்ண வரைக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே போட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல்லைக்கனை தட்டி ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கமெண்ட் போய் லைக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து வெயிட் பண்ணுவோருங்க. என் ஐடி வந்துச்சு, உள்ளே என்டர் ஆயிடுச்சுங்க. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளாம் காசை வாங்க உள்ளேயே வந்துடுவோம். ஓகே, ஏதோ இந்த லக்கி ராயலாங்க, நமக்கு தேவையில்லை. ஓகே, எடுங்க. இது வேறு பண்ணுங்க. நமக்கு எதுவும் நாங்கள்லாம் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்மளால ஸ்பெண்ட் பண்ணலாம் முடியாது. ஃப்ரீ இருக்கா? ஃப்ரீலாம் கிடையாதாங்க. சவுடே, நமக்கு டைமண்டே தேவையில்லை. எடு. ஓகே, இந்த ராங் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூட் செலக்ட் பண்ணணும். போய்ட்டு நமக்கு என்ன மூடு தேவை அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இதில். ஓகே, இது வேறு சுற்றிக்கிட்டே கிடக்குதுங்க. இது சோலோ டாக்கா சொல்கிறீங்க? வேர் செஸ்ஸு விளையாடலாமா? ராயல் பேட்டரி வேணாங்க. நம்ம வந்து சக்ரவுடு ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியாம். ஏன்னா நம்ம சக்ரவுடு முடிச்சோன்னா இன்னொரு மூட்டாக நம்ம போகலாம். லாஸ்ட்டாக தான் வந்து நான் ராயல் பேட்டரி விளையாடுவேனே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர்லேருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம மற்ற கேம்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஃப்ரீ ஃபயரை இன்னும் முடிக்கல அப்படின்ற ரீசன் கோசம் தான். வீடியோ பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும், விளையாடுற எனக்கும் தான் பயங்கரமாக போர் அடிக்கிறாங்க. 3 நாள் ஒரே மோடில், அதை ஒரே கேமில் ஒரே மோடை வச்சு சுற்றிட்டு இருக்கேன் நான். வேறு மோடு கூட நான் இன்னும் போகல. ஸோ அதை நினச்சே போர் அடிக்குது. மோடு மாறினா கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெட்டர் இன்னும் நம்ம முடிக்கல அப்படின்ற ஒரு ரீசன் கொஸ்டின் தான். அண்ட் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு பற்றி 2 சப்ஸ்கிரைபர் வந்து ஆட் ஆகிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபன்னி கேம் பிளேலாம் வரும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டோம். சரி அப்பா, ஆத்தாடி போயிட்டானுங்களா? ஐயோ, கன்னு கையில் வரலையே. ஆத்தாடி, நம்மகிட்டையும் கன்னு கிடையாது. போய் பார்ப்போங்க. ஓகே, என்னடா இதுக்கெல்லாம் பிசி தாங்க செட் ஆகும். இந்த ஃப்ரீ ஃபயருக்குலாம் பார்த்தீங்கன்னா. ஐயோ, எங்கடா சுற்றிட்டு இருக்கீங்க? ஐயோ, கொண்டுட்டானுங்க மக்களே. நம்ம கன்னு கிடைக்கல. இது ஸ்டார் ஆகிடுச்சு. இது புதுசாக பார்த்தா அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய அப்டேட் சொல்லிட்டு ஒன்று வந்துருக்கு போல். ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, ஆரம்பமே அமக்கலமாக இருக்கே மக்களே. நம்ம ஜெயிப்போமா தெரியல. ஏன்னா ஆரம்பமே அவ்வளோ கலக்கலாக இருக்குது. சரி, நம்ம தைரியத்தை மனசில் வச்சுட்டு விளையாட ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இனி அழைச்சி லைக் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். போஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அன்லாக் ஆகிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வந்து எப்படி அன்லாக் ஆகலை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா நிறையவே அன்லாக் பண்ணுங்கள். வீடியோஸு, லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் அன்லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்ட் அன்லாக் ஆகும். நாய்
இந்த டே ஸ்டாரை வச்சு அப்படியே பொருள் போயிட்டானே. ஐயோ எவங்க அடித்தவன்? அவன் டீம்மேட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்மளை அடிச்சிட்டானே. மாமா போச்சுங்க போச்சு. ஐயோ அப்போ நான் கில் எடுக்கலையா? அடா பாவீங்களா, நான் கில் எடுக்கலையாங்க. போச்சு. நான் கில்லே எடுக்கலைங்க. அடா பாவீங்களா, நம்ம டீம்மேட் தான் கொண்டிருக்கானுங்க. ஐயோ இப்படி முக்க வாங்கினீங்க மக்களே. நான் தான்டா அடித்தேன். சரி விடுங்க, ஏதோ ஒன்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வேணாங்க, இந்த அதுன்னு வச்சுக்கோ. இது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க அந்த கன்னை. ஸோ எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இதுவரையும் போகணும். ஸோ ஓகே. அண்ட் இனி யாராச்சும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் பற்றி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். கமானி போய் லைக் பண்ணுறீங்க. இருங்க, இந்த சைடு ஏதோ ஒரு எனிமி இருக்காங்க தெரியுது நமக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த சைடு தான் காமிக்குது மோஸ்ட்லி. இங்கே தாங்க இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஆடா பாவீங்களா, ஏங்க என்னங்க இப்படி அடிச்சிட்டாங்க, இப்படி கொண்டு விட்டீங்களா ஆட்டுக்கிட்டீங்க. சக்கரோடய நம்ம நல்லா தான் விளையாடுவோம், இப்படி போச்சுங்க. சரி இருங்க, நமக்கு எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது வீடியோ ஸ்டார்ட் பண்ணி? ஓகே 65 மினிட்ஸ். ஏன்டா தண்ணிக்குள்ளெல்லாம் விடுறீங்க அடாப்பாங்களா. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சரிப்பட்டு வரலாங்க. நமக்கு வந்து இதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டார்ஸ் தாங்க ரொம்ப யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட. ஏன்னா ஸ்டார் வச்சு தான் நம்ம பயங்கரமாக சண்டை போட முடியும் பார்த்துக்கோங்க. இது புது அப்டேட்டில் வந்துருக்கு, நரேட்டோ அப்டேட்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு. நரேட்டோ பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டராங்க. எனக்கு வந்து மோஸ்ட்லி தெரியல, நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்க இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்கு பெல்லைக்கன் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. தெரிஞ்சவங்க யாராச்சும் அம்மா என்னங்க இதம்மா பற்றி கேர்ஃபுல்லாக விளையாடணுங்க. கொஞ்சம் விட்டும் வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. எப்பவுமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுற மாதிரி தான் இருக்கும். வெளியே போகலாமாடா? இருக்காங்களா? கீழே இருக்காங்க சில ப்ளீஸ். சரி இருங்க. சரி கேர்ஃபுல்லாக விளையாடணுங்க. போடு வேற மாதிரி. ஐயோ காப்பாத்துடா நாயே, விட்டு போயிட்டான். போச்சுங்க, எவனுமே நம்மளால தைரியம் இல்லை. நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்னங்க இது பெரிய தொல்லையாக போச்சு. நம்ம இப்போ பாயிண்ட் எடுத்தோம் நமக்கே தெரியல. சரி ஏதோ ஒன்று கடை வகையில் இருந்தால் சந்தோஷம் தாங்க. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க. ஸோ நம்மளும் வந்து அவனுங்க அளவு ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் அவனுங்க யூஸ் பண்ணுற மாதிரி கன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியதாங்க, வேறு வழி இல்லை. ஓகே இப்படி கொண்டுட்டியே ஆட்டுக்குட்டியேன்ற மாதிரி தாங்க இருக்குது. இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நம்ம இந்த ரவுண்டில் ஜெயிக்க முடியலான்னு. ஜெயிக்கலாம் நம்ம இன்னொரு ரவுண்ட் வேணால் நம்ம ட்ரை பண்ணி ஜெயிச்சிடலாம். அதுவும் முடியலன்னா கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போட்டு தாங்க ஆகணும். எனக்கே வந்து பார்க்குறவங்களுக்கே பயங்கரமாக போர் அடிக்கும், நல்லா தெரியுது. நல்லா இதுக்கும் ப்ராக்டிஸ்லாம் பண்ணேன். இங்கே ஒருத்தங்க இருக்காங்க வச்சு இது வேறு மிஸ் ஆகுது. ஐயோ என்னங்க ஒரே அடியாக படுக்க போட்டானுங்க ஆத்தாடி. ஐயோ என்னங்க இது பெரிய தொல்லையாக போச்சு இவங்களோட. ஐயோ நான் இந்த கண்ணில் சிக்கக்கூடாது சொல்ல ப்ளீஸ். இப்போ என்ன பண்ணுறது? ஐயோ ஏதாச்சும் என்ன சொல்ல ஹெல்ப் நீங்கள் கேட்போங்க. ஐயோ அவ்வளோதாங்க, கொண்டு போட்டாங்க, வேறு வழி இல்லை. ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே நம்மளை
பிளான் போட்டு தாக்குறாங்க மக்களே. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இப்போ எனக்கு பிளான் போட்டு தாக்குறாங்க. சரி ஓகே, திருப்பி நம்ம இன்னொரு ரவுண்ட் ஆடும். வீடியோ எல்லாத்தையும் க்ராஸாக போனாலும் கவலை இல்லைங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம ஊரில் ஜெயிக்கணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நல்லா விளையாடிருக்குன்னு சொல்லியிருக்கோம் சில பீஸ்கிட்ட. ஸோ அதுக்குன்னே நான் வந்து இன்னொரு வாட்டி விளையாடுறேன். ஏன்னா எல்லாருமே எனக்கு அசிங்கமாக போயிடும். இட்ஸ் ஓகே. நீங்கள் இன்னும் ரக்ஷன் சப்ஸ்கிரைப்லாம் எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம இப்படி தோத்துட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் பழி சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஓகே. சரி பார்ப்போம் நான் பண்ணுறோன்னு. ஸோ திருப்பி வந்துட்டோம். இந்த வாட்டி நம்ம வந்து போன வாட்டி மாதிரி இல்லாமல் நம்ம இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாக மூவ்மெண்ட் பண்ணுவோம். மத்தடா ஆயா பாருங்க செல்குடிஸ் வேணும்னே பண்ணுறானுங்க இவனுங்க. இந்த கேம் டெவலப் பண்ணுங்க வேணும்னே பண்ணுறானுங்க. நம்ம கையில் எந்த புல் இல்லைன்னு தெரிஞ்சுட்டே நம்மளை அனுப்புகிறானுங்க. இப்போ எவன் கேட்டேன் இந்த ஃப்ரீ ஃபயர் இண்டியான்னு எவன் தான் கேட்டான்? எல்லாம் நான் கேட்குறேன். நான் தெரியாமல் கேட்குறேங்க. எவன் தான் கேட்டான் இதெல்லாம்? இப்போ இவனை ஷூட்டும் பண்ண முடியாதா? எனக்கு வேறு அந்த ஏரோ சிம்பிள் காமிக்கலையே. இருங்க மேலே ஒருத்தன் இருக்கான், சைடில் ஒருத்தனா, இவன் 4 பேர் இருக்கானுங்களா? மோனுங்களா நம்ம செத்தோமே. நான் வெளியவே பார்ப்போமா? கேச்சுக்கா ஐயோ என்னங்க ஒரே ஆள் நம்ம படுக்க போட்டான். சனியாக முடிச்சு ஒன்றுங்களா? என் கேம் ஆனால் இந்த கேம் டெவலப் பண்ணி பிளான் போட்டு நம்ம செய்கிறானுங்க சில ப்ளீஸ். அதுவும் நல்லாவே எனக்கு தெரியும். இப்போலாம் அப்படி வருதான் ரவுண்ட் ஒன்று வந்து பிளான் போட்டே செய்கிறானுங்க. நாய்களை எவனுமே காப்பாற்ற மாட்டேங்கிறானுங்க. சில குடிஸ் எல்லாம் கல்லஞ்ச காரணங்க. ஓகே, இவன் எப்படியோ வந்து ஸ்கோரை தட்டி தூக்கிடான். நம்மளால முடியல சில குடிஸ். நானும் இப்படி தான் பண்ணுவேன். நீங்களும் யோசிச்சு பாருங்கள். ஏன் இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த கேந்தாட பாருங்க வேணும் பக்கை வச்சு சாவடிக்கிறானுங்கடா. சரி பெரிய பக்காக இருக்குங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தானும் வந்துட்டோம். விளையாடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ ஓகே இந்த வீடியோ இன்னும் அடிச்சு லைக் பண்ணாமல் மறக்காம லைக் போட்டு பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 எக்ஸ்ட்ராவா என்னத்தடா எக்ஸ்ட்ரா ஸ்பீடு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பானுங்களான்னு தெரியலையே. இதே ரச்சி இந்த சாதாரணலாம் நல்லா தாங்க வருது. இந்த ஜாய்ஸ்டிக்கு சென்சிட்டிவிட்டிலாம் ரெக்கார்ட் பண்ண மூடு தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி விடுது. அங்கே வேறு பாருங்கள் ஒரு பொண்ணு வேறு இருக்குது. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு போட்டு தெரியலாம். ஓகே, நம்ம பாட்டு ஐடியாவே இல்லாமல் போகிறோமே மக்களே. நம்மளால் விளையாட முடியும் நினைக்கிறீங்க? அட பாவீங்களா, நாசமாக போனவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. சில ப்ளீஸ் ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. சரி எத்தனை வாட்டிங்க டெட்டாக விடுறானுங்க நானுங்க. சரி இவன் ஒருத்தன் தாங்க நம்ம டீம்லேயே. ஸோ இது ஒரே ஒரு வாட்டி வந்து டெட் ஆகிருக்கோம். அதுவும் 4 கிலோ எடுத்திருக்கோம். நம்மளாம் ஒரு மண்ணும் கிடையாதுங்க. ஓகா சரி சில ப்ளீஸ் இதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணேன்னா அதை பார்க்குற உங்களுக்கே தலை சுற்றிடும். வேண்டாம். இப்போது நம்ம இதோடு வந்து இந்த வீடியோ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்கள் யாருக்கும் ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பபாய், லவ் யூ ஆல்.